அசல் 30,000 வட்டி 7%, ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் கூட்டு வட்டி மட்டும் 4,347 ரூபாய் கிடைக்குதுன்னா ஸோ எத்தனை வருஷத்துல இந்த அமௌண்ட் கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் இந்த அசல் அப்படிங்கிறது 100%. இந்த அசல் அப்படிங்கிறது எவ்வளவு? 30,000 ரூபாய். 100% அப்படிங்கிறது 30,000 ரூபாய். நெக்ஸ்ட் இந்த அசல் பிளஸ் இந்த வட்டி ரெண்டும் சேர்ந்து 107%. அதாவது இங்க 100%, இங்க வட்டி பாருங்க 7%, ரெண்டையும் ஆட் பண்ணாதான் இந்த அமௌண்ட் வருது. அப்ப 30,000 பிளஸ் 4,347 34,347. ஸோ இது பாருங்க, இதுக்கு ரேஷியோ எடுத்தோமா ஃபர்ஸ்ட் 3ஆல கேன்சல் பண்ணுமா, இங்க என்ன வருது? 10,000 வருது. அதே மாதிரி இங்க 3ஆல கேன்சல் பண்ணுமா 11,449. நெக்ஸ்ட் இந்த 10,000 அப்படிங்கிறது 100 ஸ்கொயர். அதே மாதிரி இந்த 11,449 அப்படிங்கிறது 107 ஸ்கொயர். பாருங்க 100, அதே மாதிரி இங்க 107. ஸோ அப்ப வருடம் பாத்தீங்கன்னா இங்க ஸ்கொயர்ல என்ன வந்திருக்கு? 2 வந்திருக்கு. இங்க பவர்ல என்ன வந்திருக்கு? 2 வந்திருக்கு. ஒருவேளை இங்க கியூப் வந்துச்சுன்னா 3 வருஷம், ஸ்கொயர் வந்துச்சுன்னா 2 வருஷம். அப்போ இந்த அசல் 30,000 ஆனது 7% வட்டி கூட்டு வட்டியில 2 வருஷத்துல 4,347 ரூபாய் வட்டி கிடைக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி இந்த சம் பாருங்க, அசல் ரூ 4,000 வட்டி 5%, ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல கூட்டு வட்டியா 410 ரூபாய் கிடைக்குதுன்னா அப்போ வருடம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதே மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஜஸ்ட் இதுக்கு ரேஷியோ எடுத்தா போதும், இந்த சம் ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிடலாம்.